பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு சாம்பால் அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி அவர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த இன்னைக்கு சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா அவர் வந்திருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பின் மூலம் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன், வெற்றி பெற்று இந்த தொகுதிக்காகவும் உழைத்து மத்திய சென்னையை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக உறுதியாக கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த தொகுதியில மத்திய அமைச்சராக இருந்தும் கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த தொகுதியை முன்னேற்றி இருக்காரா? மத்திய அமைச்சரா இருந்து ஏதாவது உதவி மக்களுக்கு செய்திருக்காரா? வெற்றி பெற்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரா? கடந்த 10 வருஷமாக இங்க எம்பியாகவும் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்து அவர் செய்த ஒரே சாதனை என்ன தெரியுமா? அலைக்கற்றை ஊழல். காத்து கூட இன்னைக்கு வித்து பணமா ஆக்கின கொள்ளைக்காரர்கள் தான் இன்னைக்கு திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே கொள்ளை அடிப்பவர்களுக்கு உங்கள் வாக்கா, உழைத்து முன்னேறியவர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் சிந்திச்சு வாய்ப்பு தரணும். சாம்பால் இதுதான் முதல் வாட்டி போட்டி போடுறார் மத்திய சென்னையில. நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, உறுதியாக சாம்பால் எப்படி உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாரோ உறுதியாக உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, நிச்சயம் இந்த தொகுதிக்காக உழைச்சு மத்திய சென்னை சிறந்த முறையில கொண்டு வருவார். தயாநிதி மாறன் மேல 440 ஊழல் வழக்குகள் இருப்பது மட்டும்தான் தயாநிதி மாறன் அவர்கள் செய்த ஒரே சாதனைய ஒழிய வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அவங்க அண்ணன் பேரு என்ன? கலாநிதி. மகன் தம்பி பேரு தயாநிதி. இதுதான் எப்பயுமே கேப்டன் சொல்வாரு, கேடி பிரதர்ஸ். கேடி பிரதர்ஸ், கலாநிதி அண்ட் தயாநிதி அப்படின்னாலே தலைவர் எப்பயும் என்ன சொல்வாரு? கேடி பிரதர்ஸ் சொல்வாரு. அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா எதுக்கு 440 ஊழல் வழக்கு உங்க மேல வருது? எதுக்கு அலைக்கற்றையில நீங்க ஊழல் செய்றீங்க? உங்களை கேபினட் மினிஸ்டர் ஆக்குனது மக்களுக்கு உதவி செய்வதற்காக, நீங்க கொள்ளடிச்சு உங்க குடும்பத்திற்காகவா என்பது மக்களாகி நீங்கள் போடுற ஒரு ஓட்டிலையும் அவங்களுக்கு தர்ம அடியை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நமது வெற்றி வேட்பாளர் சாம்பால் வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய நல்ல திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கார் வாக்குறுதியா. எல்லோரும் அந்த வாக்குறுதிகளை படிங்க. உறுதியாக சாம்பால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன சொல்றோமோ அதைதான் செய்வோம். செய்வதை மட்டுமே சொல்லும் கூட்டணி இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி. நாளை நமதே, 40 நமதே என்று இந்த கூட்டணி வென்றெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என இளைஞர்கள் கூட்டணி, உண்மை கூட்டணி, உழைப்பாளர்கள் கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் அத்தனை வாக்குகளையும் மாம்பழம் சின்னத்திற்கு திரு சாம்பால் அவர்களுக்கு நீங்கள் அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். வெற்றி பெற செய்வீர்களா? சாம்பாலை வெற்றி பெற செய்வீர்களா? மாம்பழத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? சாதனை வெற்றியை தருவீர்களா? ஊழல் கட்சியான திமுகவை டெபாசிட் இறங்க செய்வீர்களா? மிகப்பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் திரு சாம்பால் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.